திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சோபகிருத்து வருட பங்குனி மாதம் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13, 2024க்கான நவக்கிரக நிலைகளை பார்ப்போம். சூரிய பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று ராகு மற்றும் புத பகவானுடன் இணைகிறார். செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து சனி மற்றும் சுக்கிரனுடன் கும்பராசியில் இணைகிறார். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று உச்சம் அடைகிறார். சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்றும் புத பகவான் மீனத்தில் நீச்சமடைந்தும் குரு பகவான் மேஷ ராசியிலும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் உள்ளனர். இந்த பதிவில் துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசுக்கான பங்குனி மாத ராசி பலனை விரிவாக பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்கிர பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கும், பணவரவு திருப்தி தரும், சுப காரியங்கள் நடைபெறும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக குறையும். இருப்பினும் வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 6ஆம் பாவமான மீன ராசியில் சூரிய பகவான், ராகு பகவான் மற்றும் நீச்சமடைந்த புத பகவான் சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகக்கூடிய காலம். பயணங்களால் நன்மை ஏற்படும். கடன் தொல்லை படிப்படியாக குறையும். 7ஆம் பாவமான மேஷ ராசியில் குரு பகவான் இருந்து அவருடைய பார்வை 11, 1 மற்றும் 3ஆம் பாவங்களில் விழுவதால் உடல் நலம் சீராகும், பணவரவு அதிகரிக்கும். எனினும் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் உடல் நலனில் கவனம் தேவை. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதனான சுக்கிர பகவான் 6ஆம் வீடான மீனராசிக்கு சென்று உச்சமடைந்து சூரியன், செவ்வாய் மற்றும் நீச்ச பங்கம் அடைந்த புதனுடன் இணைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கிலிருந்து ஒதுங்கி இருப்பது நன்மை தரும். பயணங்களின் நிதானம் மற்றும் கவனம் தேவை. கேது பகவான் 12ஆம் இடத்தில் தனித்து இருப்பதால் மனசலனத்தால் தூக்கமின்மை ஏற்படும். தேவையற்ற வீண் விரயத்தை தவிர்க்க அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது ஆகும். இந்த மாதம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மற்றும் காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது எல்லா வகை தடைகளையும் விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் பணப்புழக்கம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மாதமாக துளாராசிக்கு விளங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனது உச்ச வீடான மகரத்திலிருந்து கும்பராசிக்குள் நுழைந்து ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இணைகிறார். இதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சாகசங்களை தவிர்க்கவும் மற்றும் கவனம் தேவை. வெளி உணவுகள் மற்றும் பொரித்த உணவுகளை குறைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும். மற்றும் மாத ஆரம்பத்தில் சுக்கிர பகவானும் கும்பராசியில் இருப்பதால் எதிர்ப்பாளருடனான நெருக்கத்தை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும். எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் இருப்பது நன்மை அளிக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியில் சூரிய பகவான், ராகு பகவான் மற்றும் நீச்ச பங்கம் பெற்ற புத பகவானுடன் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் சேர்வதால் விரும்பிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் வருவீர்கள். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உங்கள் ராசிக்கு தனபாக்யாதிபதியான குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருப்பதால் எந்த காரியத்திலும் 2 மடங்கு முயற்சிகள்
தேவைப்படும் காலகட்டம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் உடல் நிலையில் கவனம் அவசியம். மற்றும் 11ஆம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவான் தனித்து இருப்பதால் எந்தவித முயற்சியையும் வேண்டாம் போதும் என்று விட்டுவிடாதீர்கள். இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு பயணங்களில் இருக்கும் தடைகளையும் உங்களுக்கு சுகங்களையும் அதிகரிக்கும். மற்றும் விநாயகப் பெருமான் வழிபாடு பணவரவை அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எடுத்த காரியங்களை உடனுக்கு உடன் தாமதம் இன்றி முடித்து வர மேன்மை தரும் மாதமாக அமையும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் விழுவது மிக சிறப்பானது. எனவே தனவரவு, ஆரோக்கியம் மற்றும் உடல் நலன் மேன்மை ஏற்படும். 3ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். எனவே முயற்சிகள் ஏற்றம் தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றும் எதிர்ப்பாளருடன் இருக்கும் நெருக்கத்தை குறைத்து கொள்வது மேலும் ஏற்றத்தை கொடுக்கும். சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் பாவத்தில் மீனராசியில் சூரிய பகவான், ராகு பகவான், புத பகவான் நீச்சம் அடைந்து காணப்படுவதால் அலைச்சல், வண்டி வாகனங்களில் தடை மற்றும் மனதளவில் சலிப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சென்று உச்சமடைகிறார். இந்த காலகட்டங்களில் பயணங்களை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும். தேவையற்ற பொருட்களை வாங்கி பின் வருத்தப்படுவதை தவிர்க்கவும். 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் தொழில், வியாபாரம் மற்றும் வேலையில் கவனம் தேவை. எந்த காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்த பின் முடிவுகளை எடுப்பது நன்மை பயக்கும். இந்த மாதம் குருவாயூர் அப்பனை வணங்குவது பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்யும். மற்றும் சங்கடஹர சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட மேலும் ஏற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் தன்னால் முடியும் என்பதை நம்புங்கள். தன்னால் மட்டுமே முடியும் என்று எண்ணாதீர்கள். வேகத்தை தவிர்த்து விவேகம் தேவைப்படும் மாதம். அடுத்த பதிவில் மகரம், கும்பம், மீன ராசிக்கான பங்குனி மாத ராசி பலனை விரிவாக பார்ப்போம். நன்றி. நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி. பிரபாகரன்.